நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு அரசு சார்பாக ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படிங்கிற நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் பல மாணவர்கள், அதுக்கப்புறம் அரசியல் பிரமுகர்கள், சினிமா பிரபலங்கள் எல்லாமே கலந்துக்கிட்டாங்க. இயக்குனர்கள், நடிகர்கள் எல்லாமே கலந்துக்கிட்டு அவங்களுடைய கருத்தை சொன்னாங்க. அப்போது கல்வியினுடைய முக்கியத்துவம் பற்றி பேசிக்கிட்டே இருந்தாங்க. கல்வியினுடைய தேவை என்ன, அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி பேசிக்கிட்டே இருந்தாங்க. அதில் ஒரு இயக்குனர் சொல்லும்போது, படிக்காமல் வெற்றி பெற்ற 100 பேர் இருக்காங்கன்னா, படித்து வெற்றி பெற்ற 1000 பேரை என்னால் காட்ட முடியும் அப்படிங்கிறத பற்றி சொன்னார். அதாவது படிக்காமல் வெற்றி பெற்ற சிலர் பெயரையும் அவர் குறிப்பிட்டார். இளையராஜா, ஏஆர் ரகுமான், சச்சின், இது மாதிரிக்கு பலருடைய பெயரை அதில் வரிசைப்படுத்தலாம். ஆனால் படித்து வெற்றி பெற்ற பல பேரை என்னால் சொல்ல முடியும். கல்வி அவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிறத சொன்னாங்க. இதில் என்ன ஒரு விஷயம்னா, அண்ணன் சீமான் சொல்லும் பொழுது தனித்திறமைங்கிறது வேறு, கல்விங்கிறது கற்றல் மூலம் அது வர்றதில்லை அப்படிங்கிற மாதிரி அண்ணன் சொல்கிறார். இப்போ ஒரு புரிதலில் தான் நம்ம பேச போகிறோம். தனித்திறமையும் கல்வியும் எது சரி அப்படிங்கிறத பேச போகிறோம். கல்வியினுடைய முக்கியத்துவம் என்ன, தனித்திறமையோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத பற்றி நாம் இன்னைக்கு பேச போகிறோம். தொடர்ந்து பேசுவோம். நம்ம எல்லாருமே மனிதர்கள், எல்லாருமே ஒரு தனித்துவமான திறமையோடு இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பல நேரம் நம்புகிறோம். உண்மையில் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு திறமை இருக்கா? ஒருத்தருக்கு இசை, ஒருத்தருக்கு விளையாட்டு, ஒருத்தருக்கு ஓவியம், ஒருத்தருக்கு அறிவியல், ஒருத்தருக்கு நடிப்பு அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு திறமை இருக்கா அப்படின்னா எந்த மனிதர்களுக்கும் எந்த திறமையே கிடையாது. அப்போ என்ன இருக்குது அப்படின்னா, எல்லாருக்குமே ஆளுமை திறன் தான் இருக்குது. அதாவது சுய மேம்பாட்டு திறனை ஆளுமை செய்யக்கூடிய திறன் தான் இருக்குது. சுய மேம்பாட்டு திறன்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். பார்க்கும் திறன், கேட்கும் திறன், பேசும் திறன், நடக்கும் திறன், இது எல்லாமே இயற்கையாக சுயமாக கட்டமைக்கப்படக்கூடிய ஒரு அடிப்படை திறன். சுய மேம்பாட்டு திறன், அதுதான் சுய மேம்பாட்டு திறன். இந்த சுய மேம்பாட்டு திறனை எந்த துறையில் அவங்க பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அவங்க அந்த சுய மேம்பாட்டு திறனை சரியாக ஆளுமை செய்வதன் மூலம் ஒரு துறையில் வெற்றி பெறுறாங்க. இசை, ஓவியம், சிற்பம், நடனம், நடிப்பு, விளையாட்டு, இப்படி பல துறைகளில் தன்னுடைய சுய மேம்பாட்டு திறனை ஆளுமை செய்வதன் மூலம், சரியான ஆளுமை செய்வதன் மூலம் வெற்றி பெறுறாங்க. அப்போ இந்த ஆளுமை செய்வதன் மூலம் இயல்பாகவே அவங்க அறிவாக இருக்காங்களா அப்படின்னா யாருமே அறிவாளிகள் கிடையாது. தன்னுடைய ஆளுமை திறன் மூலம் அவங்களுக்கு அறியும் திறன் உண்டாகிறது. பார்க்கும் திறன், கேட்கும் திறன், பேசும் திறன், நடக்கும் திறன் இருக்கிறது மாதிரிக்கு அறியும் திறன் தான் மனிதருக்கு இருக்கிறது. தன் ஆளுமையின் மூலம் அந்த அறியும் திறனை வளர்த்து கொள்கிறார்கள். அதன் மூலம் அறிவை பெருக்கிக் கொள்கிறாங்க. ஒரு துறையில் அறிவை பெருக்கிக்கிறாங்க. அதன் மூலம் அவங்க வெற்றி பெறுறாங்க. இப்போ இந்த அறியும் திறன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அது 3 வகையாக இருக்குது. ஒன்று அறிதல், இன்னொன்று விளங்கி கொள்ளுதல், இன்னொன்று புலப்படுதல். இது 3மே நீங்கள் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்க கூட மாட்டீங்க. அறிதல்னா என்ன, விளங்கி கொள்ளுதல்னா என்ன, புலப்படுதல்னா என்ன, இந்த 3ம் சரியாக ஒருத்தருக்கு புரிஞ்சிருச்சுன்னா ஆளுமை திறன் மூலம் அந்த அறியும் திறனை எப்படி வளர்த்துக்கிறாங்க, அதன் மூலம் எப்படி ஒரு துறையில் வெற்றி பெறுறாங்க அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சுக்கும். அப்போ முதல்ல அறிதல். அறிதல்னா என்னென்னா, மொழி அளவில் பேசவும் எழுதவும் அதை பற்றிய ஒரு கலந்துரையாடல் நடத்தவும் இருக்கக்கூடிய அறிவு தான். இந்த அறியும் திறன் மூலம் இதை முழுமையாக பெற்றுக்கொள்வது. இது எதுக்கு பயன்படும்னா, இங்கே கேள்வி பதில் இந்த 2மே இங்கே இருக்கும். இங்கே இதை சொல்லிக் கொடுப்பதற்கு ஆசிரியர்கள், நண்பர்கள் யாராவது இருப்பாங்க. இது ஒரு மொழி அளவில் மட்டுமே உங்களை தயார்படுத்தும். ஒரு எழுதவும் பேசவும், தேர்வுக்கு எழுதவும் பேசவும் மட்டுமே தயார்படுத்தும். இதுதான் பள்ளி படிப்பு. அப்போ 2வது இருக்கக்கூடிய விளங்கி கொள்ளுதல், அது என்ன அப்படின்னா, உங்களுடைய ஆளுமை திறன் மூலம் அறியும் திறனை வளமாக்குவதன் மூலம் 2வது இருக்கிறது நடக்கு. இங்கே செயல்பட வேண்டியது இருக்குது. நீங்கள் மருத்துவம், இன்ஜினியரிங், இது எது படித்தாலும், மெக்கானிக், இது எது படித்தாலும் நீங்கள் தேர்வு வெற்றி இதை கடந்து வரும்போது ஒரு செயல்படக்கூடிய இடம்தான். இங்கு ஒரு நிகழ்வு நடக்கும். அதில் பொருட்கள், உயிர்கள் எல்லாமே இருக்கும். இங்கே ஒரு விளைவு வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ உங்களுடைய ஆளுமை திறன் மூலம் அந்த நிகழ்வை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க, அந்த புரிதலை எப்படி தெளிவாக செயல்படுத்துகிறீங்கிறது நடக்கும்.
இந்த நிலை இருக்கு இல்லையா, இங்கு கேள்வி பதில், அந்த கேள்வி பதிலை எப்படி நீங்கள் செயல்பாட்டை கொண்டு வரீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது விளங்கி கொள்ளுதல். இங்கு உங்களுக்கு ஆசிரியரோ நண்பர்களோ துணையாக இருக்க முடியாது. அப்படி இருந்தாலும் நீங்கள் தான் உங்கள் செயலுக்கு பொறுப்பாகிறீங்க. இதனுடைய விளைவுகளை உங்களை கட்டாயம் பாதிக்கும். ஆனால் அந்த அறிதலில் பள்ளி கல்லூரிகளில் இந்த செயல்பாடுகள் பாதிப்பு உங்களுக்கு இருக்கவே இருக்காது. இதுதான் இரண்டாவது. இதில் சிலர் சக்ஸஸ் ஆவாங்க. சிலர் பள்ளி கல்லூரியில் கொஞ்சம் தோல்வி வருவாங்க, இல்லைன்னா கொஞ்சம் கற்றுக்கிற ரொம்ப சிரமப்படுவாங்க. ஆனால் இந்த இடத்துக்கு வரும்போது அவங்க சக்ஸஸாக மாறிடுவாங்க. சிலர் கல்வியில் பள்ளி கல்லூரியில் நல்லா படிச்சிருப்பாங்க, நல்லா மதிப்பெண் இருக்கும், நல்லா பேசுவாங்க, நல்லா எழுதுவாங்க. ஆனால் இங்கே வரும்போது தோற்று போவாங்க. ஆக இது வேறு. அப்போ உங்கள் ஆளுமைத்திறன் மூலம் முதல்ல வெற்றி பெறுறீங்க, ரெண்டாவதுல தோக்குறீங்க. சில நேரம் ரெண்டாவதுல வெற்றி பெறுவாங்க, முதல் இதில் தோற்றுருவாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, மூணாவதாக இருக்கக்கூடியது தான் புலமை, அதாவது புலப்படுதல். புலப்படுதல் அப்படின்னா என்னென்னா, இதுவரைக்கும் கேள்வி பதில் அதை சொல்லிக் கொடுப்பதற்கு ஆசிரியர்கள், புத்தகங்கள், நூலகம் இது எல்லாமே இருந்தாலும் அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வரும் பொழுது அந்த கேள்வி பதிலை உங்களுக்கு ஏற்கனவே இருக்குது, அதை நீங்கள் எப்படி செயல்படுத்துகிறீங்க அப்படிங்கிறது தெரியும். இப்போ ஒரு வாகனத்தை நீங்கள் மெக்கானிக்காக இருந்து இருக்கீங்கன்னா, அந்த வாகனம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு, அதற்கான பதில் கேள்வி அதை எப்படி செய்யணும் எப்படி செய்யக்கூடாது அப்படிங்கிற புரிதல் அங்கே இருக்குது. அதுதான் விளங்கி கொள்ளுதல், ரெண்டாவது நிலை. ஆனால் இந்த புலப்படுதல் இருக்கு இல்லையா, இங்கே கேள்வி பதில் எதுவுமே இருக்காது. இங்கே இரண்டையும் உருவாக்கி இரண்டையும் கண்டுபிடிக்கிறது தான் புலப்படுதல். இப்போ ஐன்ஸ்டீன், திருவள்ளுவர், இப்படி பல படைப்பாளிகள், அறிஞர்கள், கண்டுபிடிப்புகள் நடந்திருக்கு இல்லையா, இதுதான் புலமை. அவங்களுடைய ஆளுமைத்திறன் மூலம் அவங்களுடைய அறியும் திறனை பெருக்கிக் கொள்வதன் மூலம் தன்னுடைய இதை கண்டுபிடிக்கிறான். இங்கே சூழல், நிகழ்வுகளில் இருக்கக்கூடிய பொருட்கள், உயிர்கள், அதனுடைய இயல்பு, அதனுடைய பண்புகள், இது எல்லாமே தொகுத்து பகுத்து அதனுடைய தகவல்களை திரட்டும் போது மட்டும்தான் புத்தகங்கிற ஒன்று உருவாகுகிறது. இப்போ திருக்குறள் எழுதியது திருவள்ளுவர், ஆனால் திருக்குறளுக்கு முன்னாடி அப்படி ஒரு புத்தகம் இருக்கவே இல்லை. அவர் அவர் படைச்சிருக்கார். ஐன்ஸ்டீனுக்கு முன்னாடி சிறப்பு சார்பியல் கோட்பாடு, பொது சார்பியல் கோட்பாடு இது கிடையாது. இவர் அதை கண்டுபிடிச்சிருக்காரு. அப்போ கேள்வி பதில் இதை இரண்டையுமே சரியாக கண்டுபிடிக்கிறது, படைக்கிறது தான் ரொம்ப முக்கியம். இதுதான் புலப்படுதல். இது மூணாவது நிலை. ஒரு அறிவை கொடுத்துறாது. உங்களுக்கு அறியும் திறன் மூலம் அறிதலை மட்டும்தான் நடக்கும். அதாவது உங்களுக்கு எழுதவும் பேசவும் அதை கலந்துரையாடவும் செய்யவும் மட்டும்தான் முடியும். உங்களுக்கு கேள்வி பதில் இதை சரியாக உங்களால் வெளிப்படுத்த முடியுமே தவிர, உங்களுக்கு செயல்முறையாக சில பயிற்சிகளை நீங்கள் வெளியில் தான் கற்றுக்கணும். அப்போ விளங்கி கொள்ளுதல் என்பது கல்லூரி அளவில் போகும்போது உங்களுக்கு அதற்கான செயல் திட்டங்கள், அதில் இருக்கக்கூடிய ஆய்வு முறைகள், அதற்கான சான்றுகள், அதற்கான நிறுவனம், இது எல்லாமே நீங்கள் கேள்வி பதில், அதுக்கப்புறம் அதை எப்படி செயல்படுத்தணும் அப்படிங்கிறத இன்னும் நீங்கள் விரிவாக கற்றுக்குறீங்க. முனைவர் பட்டம், எம்ஃபில் பட்டம் இங்கு போகும்போது மட்டும்தான் நீங்கள் அந்த துறையில் ஒரு புதிய புலமையோடு ஒரு ஆய்வை செய்கிறீங்க. உங்களுக்கான கேள்வி பதில் சான்றுகள், அதற்கான நிறுவனம் எல்லாத்தையும் நீங்கள் தயார் செய்கிறீங்க. இதுதான் படிப்பினுடைய அடிப்படை நிலைப்பாடு. இப்போ இதில் கல்வியும் திறமையும் என்னன்னா, திறமை என்பது எல்லா மனிதர்களுக்குள்ளும் இருக்கக்கூடிய ஒரு அடிப்படையான கட்டமைப்பு. அந்த கட்டமைப்பை யார் சரியாக ஆளுமை செய்கிறாங்களோ அவங்க பல்வேறு துறைகளில் வெற்றி பெறுறாங்க. ஆனால் நீங்கள் பள்ளி கல்லூரி இதுக்கெல்லாம் போகாமலே வெற்றி பெற முடியும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தான் பல நேரங்களில் போராட வேண்டும். ஏன்னா உங்களுக்கு ஒரு ஆசிரியரோ, உங்களுக்கான புத்தகங்களோ, அதற்கான ஆய்வுக்கான சான்றுகளோ, ஆய்வுக்கான கருவிகளோ எதுவுமே இருக்காது. இதை எல்லாமே நீங்கள் தான் தேடி தேடி கற்றுக்கணும். இதற்கான காலம் அதிகமாகும், இதற்கான உழைப்பும் நீங்கள் அதிகம் போட வேண்டும். அதனால தான் கல்வியின் மூலம் பெறுவது ரொம்ப ஈஸி. இப்போ நம்ம 1000 பேர் படித்தாங்கன்னா அதில் ஒருத்தர் மிகப்பெரிய புலமையாக மாறுவாங்க, ஒருத்தங்க மிகப்பெரிய சிந்தனையாளராக மாறுவாங்க, இன்னொருத்தங்க நல்ல அறிவோடு அதில் இருப்பாங்க. இப்போ இவங்க 3 பேருமே ஏதோ ஒரு நிலையை இந்த சமூகத்தில் செய்ய முடியும். இதுதான் கல்வியினுடைய அடிப்படை. ஒரு அறிவியலில் மிகப்பெரிய புலமை இருந்தால் அவர் புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்க முடியும். அதே துறையில் மிகப்பெரிய சிந்தனையும் இருந்தால் அந்த சிந்தனையின் மூலம் அந்த புதிய கண்டுபிடிப்புகளை செயல்படுத்தவோ அதை இன்னும் விரிவுபடுத்தவோ முடியும். அதில் அறிவு இருந்தால் நிச்சயம் ஒரு ஆசிரியராகவோ ஒரு சிறந்த நிலைக்கு போக முடியும்.
இதுதான் படிப்பினுடைய அடிப்படை. படிப்பு இதுக்காகத்தான் நம்ம கட்டமைக்கப்பட்டிருக்கு. இதனால தான் பள்ளி, கல்லூரி இந்த கட்டமைப்பில் 10ஆம் வகுப்பு வரைக்கும் ஒரு நிலைப்பாடு, 11, 12 ஒரு நிலைப்பாடு உங்களுக்கு தனிப்பட்ட ஒரு துறையில கொண்டு போகுது. கல்லூரிங்கிறது உங்க துறையை மட்டுமே கவர் பண்ணுகிறது. இதுதான் படிப்பினுடைய அடிப்படை. ஆக தனித்திறமை என்பது எல்லா மனிதர்களும் இருக்கக்கூடிய ஒன்று. அதை அவங்க எப்படி ஆளுமை செய்கிறாங்க, எந்த துறையில் ஆளுமை செய்கிறாங்கங்கிறத பொறுத்து. இப்போ நம்ம சொல்லக்கூடிய இசைத்துறையில், விளையாட்டில், சில தொழில்களில் வெற்றி பெற்ற மிகப்பெரிய ஆளுமை இருக்காங்களா, அவங்க எப்படி வெற்றி பெற்றாங்கன்னா தன்னுடைய சுய மேம்பாட்டு திறனை அந்த துறையில் இருக்கக்கூடிய அறிஞர்கள், சிந்தனையாளர்களோடு சேர்ந்து கற்றுக்கிட்டது தான். ஆனால் அதை நீங்கள் தனியாக பள்ளிக்கு போகாமலே கற்றுக்க முடியுமா அப்படின்னா கொஞ்சம் கடினம். அவர்களுக்கான வாய்ப்புகள், அவர்களுக்கான சூழல்கள், அவர்களுக்கான அங்கீகாரம் இதெல்லாம் எப்படி கிடைச்சது, அதை அவங்க எப்படி பயன்படுத்திக்கிட்டாங்கிறத பொறுத்து. ஆனால் நீங்கள் இதையெல்லாம் வெளியிலேருந்து பெற நினச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக போகும். பள்ளி, கல்லூரி என்பது உங்களுக்கு உருவாக்கப்படுகின்ற ஒரு அடிப்படையான வளர்ச்சிக்கான ஒரு களம். அங்கேருந்து கற்றுக்கிறது சிறப்பாக இருக்கும். நீங்கள் வெளியிலேருந்து கற்றுக்க நினச்சிங்கன்னா 1,00,000 பேர் போனால் அதில் ஒருத்தர் தான் வெற்றி பெற முடியும். ஆனால் கல்வியின் மூலம் போனால் 1000 பேர் போனால் அதில் எல்லாருமே ஏதோ ஒரு இடத்துல வெற்றி பெற்று நின்றுடலாம். ஆனால் தனிப்பட்ட முறையில் அப்படி நிற்க முடியாது. இந்த உலகம் மிகப்பெரியது. ஆக கல்வியும் திறமையும், திறமையின் அடிப்படையில் கல்வி வளருகிறது. கல்வியின் தான் திறமை அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்றும் உங்கள் பேராதரவோடு என் பயணம் தொடரும். நன்றி, வணக்கம்.